பாவக்காய் பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் அதில் இருக்க அந்த வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றுவோம்ல, அப்படி வேக வச்ச தண்ணி கீழேயும் ஊற்றாமல் ரொம்ப டேஸ்ட்டாக பாவக்காய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். பாவக்காயை நல்லா கழுவி அள்ளி போட்டுக்கணும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அது மேலே போட்டுக்கிட்டோமா, வேகிறதுக்கு தண்ணி அரைச்சம்பு தண்ணி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றினேன். கொஞ்சம் ஆயில் கிடக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, வெங்காயம் வந்து நல்லா நிறையா போட நல்லாயிருக்கும். ஒரு 200 வெங்காயமாவது போடணும். போட்டோமா, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டதுக்காக கொஞ்சோண்டு உப்பு தூவி விட்டுறணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்குற வரைக்கும், அதாவது வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. இதில் கணக்கு பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக போகணும். அதுதான் கிண்டதோட அளவு. அது வரைக்கும் கிண்டா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே இருக்காது. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி டேஸ்ட்டான சத்தான பாவக்காய் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. கசப்பு இருக்காது.